ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கான நோட்டிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்காக தமிழ்நாடு அரசுலேருந்து ஒரு வேலைவாய்ப்பு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பெண்களுக்கான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு 2025 கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8ஆம் 12ஆம் வகுப்பு. குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை சார்பில் சேலம் மாவட்டம் தொட்டில் குழந்தை திட்டத்தில் பெண்களுக்கான தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு 2025 மூலம் காலியாக உள்ள உதவியாளர், பாதுகாவலர், செவிலியர் போன்ற பதவிகளை நிரப்புவதற்காக தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். தொட்டில் குழந்தை திட்டத்திலேருந்து பெண்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன போஸ்ட் பார்த்திங்கன்னா உதவியாளர், பாதுகாவலர், செவிலியர் அப்படின்ற 3 விதமான போஸ்ட் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது பற்றின டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். துறையின் பெயர் குழந்தைகள் நலம் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. அமைப்பின் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு. வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு தான். காலி பணியிடங்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா உதவியாளருக்கு மட்டும் பெண்கள் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ், 2 தான் விட்டுருக்காங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா 4500. இதுக்கான கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருக்கணும். அதிகபட்ச 42 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காப்பாளர் மற்றும் மேற்பார்வையாளருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் 1. இதுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா 7500 வரைக்கும் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அதிகபட்சமாக 45 வயதுக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா செவிலியர் என்னென்னு பார்த்திங்கன்னா அதுக்கு பெண்கள் மட்டும்தான். இதுக்கு எத்தனை காலி பணியிடங்கள் பார்த்திங்கன்னா 1. சம்பளம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 7500 வரைக்கும் மாத சம்பளம்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான கல்வி தகுதி என்னென்னு பார்த்திங்கன்னா இது செவிலியரில். ஸோ என்னென்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ நர்சிங்கில் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கும் ஏஜ் பார்த்திங்கன்னா 42 வயதுக்குள் இருக்க வேண்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காவலர். இது பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங். இதுக்கு சேல்ரி பார்த்திங்கன்னா 4500 வரை மாத சம்பளமாக வழங்கப்படும். இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதிகபட்சமாக 42 வயதுக்குள் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்படி இதுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு சார்பில் அறிவிக்கப்பட்ட பதவிகளுக்கு விண்ணப்பிக்க விருப்பம் தகுதி வாய்ந்த விண்ணப்பித்தவர்கள் தங்களின் விண்ணப்பத்தினை சமர்ப்பித்த முகவரிக்கு தேவையான சான்றிதழ்களும் நினைத்து அனுப்பி விண்ணப்பித்து கொள்ளலாம். ஓகேங்களா. போஸ்ட் மூலயமா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், அறை எண் 415, 4வது தளம், மாவட்ட ஆட்சியரகம், சேலம் 6,36,001 அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். விண்ணப்பிக்க வேண்டிய தேதிகள் எப்போ ஸ்டார்டிங் டேட் பார்த்திங்கன்னா 7/1/2025. எண்டிங் பார்த்திங்கன்னா கடைசி தேதின்னு பார்த்திங்கன்னா 31/1/2025. இதுக்கு எப்படி பார்த்திங்கன்னா ஆட்களை தேர்வு செய்வாங்கன்னு பார்த்திங்கன்னா இப்பணியிடங்களுக்கு நேர்காணல் குழு மூலமாக தகுதியான நபர்கள் தேர்வு செய்து தொகுப்பூதியம் மற்றும் தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்படும். ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் எப்படின்னு பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. ஸோ சேலம் மாவட்டத்தில் இருக்கிற எல்லாருமே அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேலம் மாவட்டம்னு இல்லை, எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களுமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் போஸ்டிங் எங்கன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா. இது ரொம்ப ஒரு ஈஸியான வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்மள வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. பை.